இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹெச்டிஆர் செட்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். புது PS5 வாங்கிட்டு ஹெச்டிஆர் ஆனில் இருக்கும். அப்போது கொஞ்சம் டல்லாக இருக்கும். என்னடா இவ்வளோ குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா இது PS5யோட ப்ராப்ளம் இல்லை, இந்த ஹெச்டிஆரோட ப்ராப்ளம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்லாம் பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்குங்க. இப்போ இந்த இந்த காட் ஆஃப் வார் 4ஓட இமேஜ்லாம் டல்லாக இருக்குது. இப்போது இதை எப்படி சரி பண்ணலான்னா, செட்டிங் போங்க. செட்டிங் போனால் அந்த இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போதே முக்கோணம் ட்ரையாங்கிள் அமைக்கினீங்கன்னா அங்கே இந்த செர்ச்சுக்கு டேரெக்டாக போயிடும். அதுக்கடுத்து செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி வந்துட்டு ஸ்க்ரீன் அண்ட் வீடியோ அதுக்குள்ளே போயிட்டு XMக்கு உள்ளே போய்க்கோங்க. ஸோ வீடியோ அவுட்புட்டில் ரைட் சைடு வந்துக்கோங்க. ரைட் சைடு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஹெச்டிஆர் இருக்கும். கலரில் ஹெச்டிஆர்னு இருக்கும். இங்கே ஆல்வேஸ் ஆன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஹெச்டிஆரை ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட மானிட்டருக்கு ஏற்றாப்புல கலர் பர்ஃபெக்டாக சூட் ஆயிரும். ஸோ இப்போ அதே இதை பேக் ஓஎம்கே வந்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்களா அதே காட் ஆஃப் வார் 4 எவ்வளோ கிளியராக குவாலிட்டியாக இருக்குன்னு, எந்த ஒரு டல்னஸுமே இல்லாமல். அதே மாதிரி தான் இந்த ஸ்பைடர் மேனும் பார்க்குறதுக்கே நல்லா தெரியுது. ஸோ இதுதான் ஹெச்டிஆர் செட்டிங். இந்த செட்டிங் உங்கள் PS5ல ஆனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க.